அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1038 1038. நம்ம நேற்று எடுத்தது மொத்தம் 3 எண்கள் 72 85 77 92 70 35 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். ஸோ இதில் 03 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏபியில் பாஸ் ஆகுது. இதுதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்பு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று 0 அல்லது 5 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதில் 0 அப்படிங்கிறது ஆல் போர்டில் பாஸ் ஆகுது, அது ஏ போர்டில் வந்திருக்கு. நம்ம ஏபியில் பர்டிகுலராக நேற்று ஏபியில் 03 அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். ஏபியில் 03 அப்படிங்கிறதும் பாஸ் ஆகிருக்கு. இதுதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்போட டீட்டெயில்ஸ். இன்றைக்கி எப்படி கெஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 654038, அதே மாதிரி 807, 8க்கு 7, 6க்கு 0. சொர்ண கேரளத்துக்கு போன வாரம் இந்த சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 சொர்ண கேரளா ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே 7618, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொர்ண கேரளத்துக்கு காரணியால் 7618, அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2730 அப்படின்னு நம்மளுக்கு 2 ரிசல்ட் இதுலேருந்து கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இன்றைக்கி நம்ம கணிப்பில் தான் நம்ம பார்க்கணும். 7க்கு 5, 6க்கு 4, 1க்கு 3, 8க்கு 0 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேற்று வந்த ரிசல்ட் இங்கே 1038. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 7க்கு 5, 2க்கு 6 அப்படிங்கும்போது 7க்கு 5, 2க்கு 6 அப்படின்னா நம்மளுக்கு 7க்கு 5னா 1க்கு 7க்கு 5 அப்படின்னா 1க்கு 8, 1க்கு 8. அதே மாதிரி 2க்கு 6 அப்படிங்கும்போது 1க்கு 5. அடுத்த மாதிரி இங்கே 6க்கு 4னா 0க்கு 8. இப்போ 6க்கு 4னா 0க்கு 8. அதே மாதிரி 1க்கு 4 அப்படின்னா 3க்கு 6. 8க்கு 7 அப்படிங்கும்போது 8க்கு 7 அப்படியே. அதாவது இந்த பேருக்கு நம்மளுக்கு கிடைச்சது 8867. இந்த பேருக்கு 2க்கு 6 அப்படின்னா 1க்கு 5. 7க்கு 7னா 0க்கு 0. 3க்கு 8னா 3க்கு அப்படியே 8 இறக்கிடலாம். 0க்கு 4 அப்படின்னா 8க்கு 2. நமக்கு இதுலேருந்து கிடைத்தது 88675082 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த பேரில் கிடைக்கிது. இப்போ இதில் பொதுவாகவே நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே 8 இங்கேயே 8 அப்படின்ற மாதிரி கிடைக்கிது. அப்படிங்கும்போது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8 நான் எடுத்துக்கிறேன். அப்படிங்கும்போது நான் காமனாக 8 அப்படிங்கிறது இருக்கிறதுனால நான் ஏ போர்டில் 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் எடுத்துக்கிறேன். ஏ போர்டில் 8. ஓகே, பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4க்கு 0, 0க்கு 5, 5க்கு 3, 4க்கு 0, 0க்கு 5, 5க்கு 3 அப்படிங்கும்போது 3க்கு 0 தான் ஆக்சுவலாக பவரு. நான் என்ன பண்ணேன்னா 1 எடுத்துக்கிறேன். 3க்கு 1ஆக எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஏற்கனவே 3க்கு 0 இருக்குது. அதனால் நான் இந்த இடத்துல 3க்கு 1 எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்தது சி போர்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சி போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0க்கு 4, 048. இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 048 இருக்குது. இந்த இடத்துல 048 இருக்குது. இங்கே 038 இருக்குது. இந்த இடத்துல 053 அப்படிங்கிறது பக்கத்துலேயே இருக்குது. இது ஒரு சில நாளில் நம்மளுக்கு கிடைக்கும். 4க்கு 5 அப்படிங்கும்போது 3க்கு 4, 043 அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்குது. 0க்கு 4, 4க்கு 8 அப்படிங்கும்போது 8க்கு 1 தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஆனால் 8க்கு 1 வராமல் 1க்கு 4 பவர் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா 814 அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணை நான் எடுக்கிறேன். ஓகேவா, 814 அப்படிங்கிறது இது மூலயமா எனக்கு கிடைக்கிது. ஓகே, நான் இப்போ இன்னொன்று என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலத்தை எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா
இது ஏ, இது பி, இது சி அப்படிங்கிற மாதிரி நான் எடுக்கிறேன். இதில் என்ன இருக்குது, 4க்கு 0, 0க்கு 5, 5க்கு 3, 4க்கு 0, 0க்கு 5, 5க்கு 3 அப்படிங்கும்போது எனக்கு வந்து 4க்கு 0, 0க்கு 5, 5க்கு 3 அப்படிங்கும்போது 3க்கு வந்து 0. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பேட்டர்ன் படி 3க்கு வந்து எனக்கு 0 தான் வருது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா 0 வராமல் நான் சொன்ன மாதிரி 1 எடுத்துக்கிறேன். இந்த பேட்டர்ன் படி நான் என்ன பண்ணுறேன்னா ஏ போர்டில் 1 எடுத்துக்கிறேன். இது அப்படியே இந்த பேட்டர்ன்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ போர்டில் 1, 8 ஏற்கனவே எடுத்திருக்கேன், 8க்கு 1 அப்படிங்கிற மாதிரி பவர்லையும் அப்படியே ஆப்போசிட்டாக. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8க்கு 4, 4க்கு 0, 8க்கு 4, 4க்கு 6, 6க்கு 0னா 0க்கு வந்து 3 அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 3 அப்படின்ட்டு ஒரு எண்ணை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 0க்கு வந்து நான் 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கடுத்து சி போர்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். 5, 5, 4, 1, 5, 5, 4, 1, 4, 1. ஓகே, அப்படிங்கும்போது இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 3 அப்படிங்கிறது இந்த பேட்டர்னில் நான் எடுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 7க்கு 5, 5க்கு 4, 4க்கு 1, 7க்கு 5, 5க்கு 4, 4க்கு 1 அப்படிங்கும்போது 7க்கு 5 அப்படின்னா 1க்கு வந்து 7. ஸோ நான் இதிலேருந்து என்ன பண்ணுறேன்னா 7 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து மொத்தம் இதுலேருந்து எனக்கு 2 பேட்டர்னில் 2 விதமாக எடுத்துருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் 8 அல்லது 1, பி போர்டில் 1 அல்லது 3, சி போர்டில் 4 அல்லது 7. இவ்வளோ தான் நம்ம எடுத்துருக்கோம். இதுதான் பாக்ஸ். ஸோ நான் சுருக்கமாக இப்படி எழுதி காமிச்சிட்றேன் உங்களுக்கு. 814, 137. சரி, இப்போ நான் இதுலேருந்து என்ன பண்ணுறேன்னா ஏபி அப்படிங்கிற ஒரு எண்ணை 81 அப்படி சொல்லிட்டு பார்க்குறேன். அடுத்தது பிசி. பிசியில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 1க்கு 2, இந்த 4க்கு 3 அப்படியே மைனஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி நம்மளோட கெஸ்ஸிங்கில் இந்த இடத்துல தான் மிஸ் ஆகிருக்கு. அதனால் இதை கொஞ்சம் கவனமாகவே நான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல ஏசி அப்படிங்கிற ஒரு எண்ணு ஏசி இருக்குது. அது ஏசியில் வந்து இங்கே 8 இருக்குது. 8க்கு பதிலாக நான் 7 எடுத்துக்கிறேன். இங்கே 4 இருக்குது. 4க்கு பதிலாக நான் 3 எடுத்துக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது இந்த 3, 7 அப்படிங்கிறது 7, 3 ஏசியில் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகே, இப்போ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 8 தான். 8க்கு 1 இதில் தான் நான் இன்றைக்கி எடுக்கிறது. ஷார்ட்டாக சிம்பிளாக எடுத்துருக்கேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 1 இவ்வளோ தான். ஓகேவா? நம்ம இந்த மேலே நிறையெல்லாம் எடுக்கிறதே 2 செட்டு தான். அது 2 ஃபார்மெட்டில் நம்ம எடுக்கிறோம். இவ்வளோ தான் விஷயம். ஏபியை பொறுத்த வரைக்கும் 81, பிசியை பொறுத்த வரைக்கும் 23, ஏசியை பொறுத்த வரைக்கும் 73, ஆல் போர்டில் 81, 814, 137 பாக்ஸ். இவ்வளோ தான் நண்பர்களே நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு கணிப்பு. சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேலே தினசரி தொடர்ச்சியாக நம்ம சேனலில் எடுக்கக்கூடிய எண்கள் அனைத்துமே நம்ம ரிசல்ட்டுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத நான் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன். நம்ம வேறு பேட்டர்ன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அது மூலியமாக தான் நம்ம போயிட்டுருக்கு. அதில் தான் நம்மளுக்கு ஏபி அப்படிங்கிறது நேற்று நம்மளுக்கு 03 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிது. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது ஒரு செட்டு தான். ஏபியில் 1, பிசியில் 1, ஏசியில் 1. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 எண்கள். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.